தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வருமா? தக்காளியில் ஆக்சலேட்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த ஆக்சலேட் கெமிக்கல் தான் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஏஜென்ட். அது தக்காளியில் இருக்க ஆக்சலேட் வந்து டைஜஸ்ட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக அது ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டோன் வராது. எய்தர் உங்களோட கிட்னியோட கெப்பாசிட்டியோ உங்களோட குடலோட கெப்பாசிட்டியோ அந்த ஆக்சலேட்டை ஒழுங்காக உபயோகிக்க முடியலனாலோ, இல்லை தேவைக்கு அதிகமாக நம்ம ஆக்சலேட் லோட் கொடுக்குறோம், நிறையா தக்காளி நம்ம எடுக்கிறோம், அவங்களுக்கு தான் இது. ஒரு கிளாஸ் தண்ணியில் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டோன்னா ஃபுல்லாக கரைஞ்சிடும். 10 ஸ்பூன் போட்டால் கரையாது, கீழே அடியில் தங்கிடும். அதே தான் நம்ம பிளட்டில் நிறைய ஒரு கெமிக்கலை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளட் எல்லாம் கிட்னிக்கு வரப்போகுது, யூரினில் வரப்போகுது. யூரினில் ஒரு லெவல் வரைக்கும் தான் அதை மெட்டபலைஸ் பண்ணணும், அது கரையும். அதுக்கு மேலே அப்படியே கிட்னியோட வாலில் படிஞ்சிடும், அதெல்லாம் ஸ்டோனாக ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை சில பேரோட பாடி ஹேபிட்டஸ் அவங்களுக்கு ஆக்சலேட்டை மெட்டபலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஒரே வீட்டிலே சாப்பிட்ற ஒரே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கே வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்டோன் வரும், ஒருத்தவங்களுக்கு வராது. ஒவ்வொரு கிட்னியும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு கிட்னியும் ஒவ்வொரு கெமிக்கலை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் டிஃப்ரெண்ட். தக்காளி சாப்பிட்டா ஸ்டோன் வருமான்ற குவெஷனுக்கு ஆன்சர், தேவையான அளவு தக்காளி சாப்பிட்றவங்களுக்கு ஸ்டோன் வராது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.